நீலகண்டன், நித்யானந்தன் என்று பல்வேறு திருநாமங்களை கொண்ட பரம்பொருளே திருவருள் புரிய வேண்டும். தவம் கலைந்து உள்ளம் கனிந்து எம்மை கண்குளிர காண வேண்டும். அடிமுடி காண முடியாத அருட்பெரும் ஜோதியை அன்று நெருப்பிலே மறைந்தவள் இன்று மீண்டும் நீரிலே அவதரித்திருக்கின்றேன். முன்பு ஒரு சமயம் தட்சனின் மகளாக பிறந்து தாட்சாயணி என பெயர் பெற்ற நான் இப்பொழுது பர்வதராஜனின் மகளாக பிறந்து பார்வதி தேவியாக அவதாரம் எடுத்திருக்கின்றேன். எல்லாம் வல்ல ஈசன் எம்மை ஏற்று அருள வேண்டும். எம்மை மகளாக பெற வேண்டும் என்று உம்மை நோக்கி தவம் இருந்தார் என தந்தையா மலையரசனாகிய இமவான் என்று அழைக்கப்படும் பர்வதராஜன் இமயமலை சாரலிலே எழில் கொஞ்சம் பத்பை என்னும் பொய்கையிலே பல நாட்கள் கடும் தவம் புரிந்தார். தவத்தின் பலனாக தடாகத்தில் தாமரை மலரில் அவதரித்த இந்த பார்வதி தேவி பாசத்தோடு பார்த்து பார்த்து வளர்த்தார் என தந்தையார் மலையரசனாகிய இமவான் என்று அழைக்கப்படும் பர்வதராஜன் எமது தாய் மேனை என்னை பாசத்தோடு பார்த்து பார்த்து வளர்த்தார். எல்லாம் எதற்காக? உங்களுக்காக. எமது இப்பிறவின் நோக்கம் சிவனும் சக்தியும் ஒன்றிணைய வேண்டும் என்பதற்காக, வல்லவை அழிந்து நல்லவை வாழ வேண்டும் என்பதற்காக, நாட்டோர் நலம் பெற வேண்டும் என்பதற்காக. அப்படி இருக்கையில் தாங்கள் இப்படி அமர்ந்திருந்தால் எப்படி? விரைவிலேயே தங்கள் தவம் கலையட்டும். சூட்சமங்கள் மறைந்து சூரசம்காரம் நடக்கட்டும். சூரசம்காரம் நடக்கட்டும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எங்கள் அசுரகுலத்தின் ஆஸ்தான குலகுரு சுக்கராச்சாரியாரின் ஆலோசனைப்படி இதோ எங்கள் தவம் துவங்கிவிட்டது. இந்த சூரபத்மன் நினைத்தால் எதுவும் எங்கேயும் எப்போதும் நடந்தே தீரும் என்பதை விரைவிலேயே அனைவருக்கும் புரிய வைக்கிறேன். விஷ்ணுவும் பிரம்மனும் இந்திரனும் தேவர்களும் எத்தனை நாட்களுக்குத்தான் எங்கள் அசுர குலத்தை அழித்துக் கொண்டே இருப்பார்கள். மாறாக நாங்களும் தேவாதி தேவர்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்து பழி வாங்க வேண்டாமா? அதற்காகத்தான் இதோ ஈசனிடம் வரம் கேட்டு எங்கள் தவத்தை துவங்கி இருக்கிறோம். இனி நடப்பவை அனைத்தும் அந்த நமச்சிவாயனின் செயல். இந்த சூரபத்மனின் யாக தீயில் அந்த சுடுகாட்டு தலைவனின் மனம் இலக வேண்டும். அதன் மூலம் வானவரைய வெல்லும் வரம் எமக்கு கிடைக்க வேண்டும். இந்த சூரபத்மனின் கொடி 14 லோகங்களிலும் பட்டொளி வீசி பறக்க வேண்டும். அதை எனது தாய் மாயையும் தம்பிகளும் கண்குளிர காண வேண்டும். தாரகாசுரா, ஏன் மௌனமாக நின்று கொண்டிருக்கிறாய்? யாகத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் தயாராகிவிட்டதா? தயாராகிவிட்டது அண்ணா. அண்ணன் சூரபத்மனின் முன்னால் இந்த தம்பி தாரகாசுரன் அடக்கமாக இருப்பதுதானே முறை. அண்ணன் சொல் தட்டாத தம்பி என்பது தாங்கள் அறியாததா என்ன? யாகத்திற்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளும் அப்பொழுதே ஆகிவிட்டன அண்ணா. நன்றி, மிக்க நன்றி. நமது ஒற்றுமையை கண்டு உலகோர் வியக்க வேண்டும். தேவர்களும் முனிவர்களும்
நம்மை கண்டு அஞ்சி நடுநடுங்கி ஓட வேண்டும். கருணை கடலாம் காசிப முனிவரை தந்தையாக பெற்றோம். மரியாதைக்குரிய மாயை நம் மாதாவாக பெற்றோம். இவர்கள் இருவருக்கும் ஒரே நாளில் பிறந்த ஒப்பற்ற மாணிக்கங்கள் அல்லவா நாம். அசுர குலத்தையே காக்க வந்த அரிமாக்களாக முதல் ஜாமத்தில் சூரபத்மனாகிய நானும், இரண்டாம் ஜாமத்தில் தம்பி சிங்கமுகனும், மூன்றாவதாக தாரகாசுரனாகிய நீயும், நான்காவதாக நமது அன்பிற்குரிய தங்கை அஜமுகியும் இந்த உலகையை ஆள்வதற்காக ஒரே நாளில் பிறந்தவர்கள் அல்லவா. ஆமண்ணா, அதில் என்ன சந்தேகம்? நாம் இந்த உலகை ஆள போகிறோம், தேவர்கள் மாள போகிறார்கள். இது நிச்சயம் நடந்தே தீரும். இந்த யாகம் மட்டும் முடிந்து விட்டால், அந்த ஈசனின் வரம் நமக்கு கிடைத்து விட்டால், கிடைத்து விட்டால் என்ன தம்பி, கிடைத்து விட்டால் கிடைத்து விட்டது என்றே நினைத்துக் கொள். வடதிசைக்கு வந்து இந்த ஆளாளங்காட்டிலே யாக குண்டம் அமைத்து அந்த ஆடல் வண்ணானை நினைத்து கடும் தவத்தை துவங்கி இருக்கிறோமே. இது கடுகளவும் வீண் போகாது தம்பி, வீண் போகாது. அண்ணா, வீண் போகக்கூடாது என்பதுதான் தம்பி தாரகாசுரனின் ஆசையம். அதற்காகத்தானே யாகத்திற்கு எவ்வித இடையூறும் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக 4 புறமும் 4 மலைகளை 4 சுவர்களாக வைத்துவிட்டு வந்திருக்கிறேன். மேலும் காவலுக்கு வீர மடந்தைகளையும் பிசாசுக்களையும் அசுரர்களையும் பூதங்களையும் நிறுத்திவிட்டு வந்திருக்கிறேன். சபாஷ் சபாஷ். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று சும்மாவா சொல்லி வைத்தார்கள்? தாரகாசுரா, இப்போது நான் சொல்வதை மிகவும் கவனமாக கேள். இதோ நடுவிலே எரிந்து கொண்டிருக்கும் இந்த ஒற்றை ஓமகுண்டத்தை சுற்றி 108 ஓமகுண்டங்களை அமைத்து, தாரகாசுரா, அதை நீதான் பாதுகாத்து வளர்த்து வர. அதனை சுற்றி 1008 ஓமகுண்டங்களை அமைத்து தம்பி சிங்கமுகனை அழைத்து அதை பாதுகாத்து வளர்த்து வரும்படி சொல். நான் இதோ நடுவிலே அக்னி குழம்பாய் எரிந்து கொண்டிருக்கும் இந்த ஒற்றை யாக குண்டத்தில் வஜ்ர தூண் அமைத்து நச்சு விறகனை இட்டு அந்த நமச்சிவாய பெருமானை தொடர்ந்து பூஜித்து வருகிறேன். அப்படியே ஆகட்டும் அண்ணா. 1000 ஆண்டுகள் ஆனாலும் சரி, ஏன் 1000 யுகங்களே ஆனாலும் சரி, நம் தவம் களையக்கூடாது அண்ணா. நாம் நினைத்ததை அடைந்தே தீர வேண்டும். அந்த ஈசனிடம் எண்ணற்ற வரங்களை பெற்றே ஆக வேண்டும். பெற்ற வரங்களை கொண்டு மற்றவர் யாரும் நமக்கு ஈடில்லை இணையில்லை என்று அந்த சராசரங்களையும் அரசாட்சி செய்வோம். துவங்குவோம் யாகத்தை. தாரகாசுரா, நமது அன்னை மாயை யாகத்திற்கு வழங்கிய அனைத்து பொருட்களும் உடனடியாக இங்கு வந்து சேர வேண்டும். 27 நட்சத்திரங்கள், 3 மூர்த்திகள், 36 தத்துவங்கள், 51 வர்ணங்கள், 11 மந்திரங்கள் என்று அனைத்திற்கும் எண்ணிக்கை குறையாமல் விளக்குகளை ஏற்றச் சொல். அது மட்டுமல்ல, அசுர யாகத்திற்கு தேவையான சிங்கம், புலி, யாழி, கரடி, யானை, குதிரை, ஆட்டு மாமிசம், ரத்தம், தயிர், பால், நெய், நெல், பொரி, மிளகு, கடுகு, அரிசி, சென்னல், கஸ்தூரி, தருவை, அவரை, துவரை, யாக பசுக்கள் என்று அனைத்து பொருட்களும் உடனடியாக இங்கிருந்து சேர வேண்டும். தாரகாசுரா, அது மட்டுமல்ல, பார்வதி பரமசிவனின் திருமணம் இப்போது நடைபெற இருக்கிறது. இந்த மகிழ்ச்சிகரமான தருணத்தில் அந்த மகேசனிடம் வரங்களை கேட்டால் நிச்சயம் மகிழ்ச்சியில் மனம் மகிழ்ந்து தந்து விடுவார். எனவே தாமதிக்காதே, உடனே புறப்படு.
1000 காலம் தவம் புரிந்தும் இன்னும் அந்த ஈசனின் மனம் இலகவில்லையே. இப்படியே போய்கொண்டிருந்தால் வரம் எப்போது கிடைப்பது? அசுரர்களின் வாழ்வு எப்போது செழிப்பது? தாரகாசுரா, தாரகாசுரா! ஏன் இந்த பதற்றம்? யாகத்தை தொடர வேண்டியதுதான். இல்லை இல்லை, யாகத்தை தொடர்வதால் எந்த பயனும் இல்லை என்று தான் நினைக்கிறேன். அக்னியை வளர்த்து ஆண்டவனுக்கு அவிபாகம் அளிக்கும் பாக்கியம் கிடைத்திருக்கிறதே என்று ஆனந்தப்பட்டோம் அல்லவா? நாம் மனமகிழ்ந்து செய்யும் இந்த தவத்திற்கு அந்த ஈசன் உளம் கனிந்து வரம் தரப் போவதில்லை என்று தான் நினைக்கிறேன். எனவே இதோ எவ்வளவோ பொருட்களை இட்டு வளர்த்தி இருக்கும் இங்கே இந்த யாகத்தில் எனது அங்கங்களையே வெட்டி வீழ்த்தப் போகிறேன். அது மட்டுமல்ல, இதோ இந்த அக்னியில் இப்போதே இறங்கி என்னையே நான் சாம்பலாக்கிக் கொள்ளப் போகிறேன். எனது மரணத்திற்கு பிறகாவது அந்த மகேசன் மனம் கனிந்து வரம் தருகிறானா இல்லையா என்பதை பார்த்து விடுகிறேன். நீ இன்றி நாங்கள் இல்லை. உங்களுக்கு ஒரு அழிவு என்றால் நினைத்து பார்க்கவே அச்சமாக இருக்கிறது அண்ணா. அச்சமா? உனக்கா? சூரனின் தம்பி அச்சப்படலாமா? அச்சம் உள்ளவனும் வீரம் இல்லாதவனும் எதையும் சாதிக்க முடியாது. இந்த உலகில் அறிவால் சாதிக்க முடியாத பல விஷயங்களை தைரியத்தால் தான் சாதிக்க முடியும். தைரியம் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் உங்களை இழக்கும் மனோபாவம் எங்களுக்கு இல்லை. அண்ணா, இந்த விஷயத்தில் தாங்கள் தவறாக சிந்தித்து தவறான முடிவுக்கு வந்து விட்டீர்களோ என்றுதான் தயக்கமாக இருக்கிறது. தயக்கமோ மயக்கமோ நடுக்கமோ கலக்கமோ இந்த சூரபத்மனை ஒரு நாளும் நெருங்கியதே இல்லை. ஒருவன் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? தான் தவறு செய்து விடுவோமோ என்று தவறாக சிந்திப்பதுதான். தாரகாசுரா, அச்சம் நமது ஆண்மையை குறைத்துவிடும். வரத்திற்கு ஆசைப்பட்ட நாம் இழப்பை கண்டு அஞ்சக்கூடாது. சிரமம் இல்லாமல் எது கிடைக்கிறதோ அது சிரமம் இல்லாமலேயே போய்விடும். இழப்பால் பெற்ற வரங்கள் மட்டுமே நிலைத்து நிற்க வேண்டும். சூரபத்மனின் புகழ் வீரம் ஆயுள் அளித்தும் என்பதே எங்கள் எண்ணம். ஆனால் சூரபத்மனை அழிந்து விட்டால் இந்த அசுரகுலமே நிலை குலைந்து போய்விடாதா? அண்ணா, இப்படி சொல்லுகிறேன் என்று தவறாக எண்ணக்கூடாது. கொண்ட கொள்கையில் பிடிவாதம் இருக்கலாம் அண்ணா, ஆனால் குருட்டுத்தனம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது அண்ணா. குருட்டுத்தனமும் அடிமைத்தனமும் ஆண்டாண்டு காலமாக அசுரர்கள் வாழ்க்கையில் இருந்து வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. இதை மாற்றுவதற்காகத்தான் தற்போது இந்த சூரபத்மன் சூழரைத்து கிளம்பி இருக்கிறார். உனது போதனைகளை இத்தோடு நிறுத்திக்கொள். எதையும் செய்ய முடிந்தவனால் தான் சாதிக்க முடியும். செய்ய முடியாதவனால் போதிக்க மட்டும்தான் முடியும். இனி எவன் பேச்சையும் கேட்க நான் தயாராக இல்லை. உயிருக்கு பயந்த கோழைகள் இப்போதே ஒதுங்கிக் கொள்ளலாம். உயிர் எமக்கு ஒரு பொருட்டல்ல. தாரகாசுரா, இந்த உடல் நிற்கும் வரைதான் நெடுஞ்சுவர். நிரந்தரமாக நீட்டிப்படுத்தி விட்டால் வெறும் குட்டிச்சுவர். இந்த குட்டிச்சுவரை காப்பாற்றுவதற்காகவா வெட்டி கதை அளந்து கொண்டிருக்கிறாய்? இனி உயிர் உயிர் என்று என் முன்னால் ஒப்பாரி வைக்காதே. ஆண்டாண்டு காலமாக தேவர்கள் அசுரர்களை வதம் செய்யும் கதைக்கு இனியாவது ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். இதோ இப்போதே இந்த யாகத்தில் இறங்குகிறேன். எவன் தடுத்தாலும் வெட்டி வீழ்த்துவே. இது எனது வீரவாளின் மீது ஆணை. அண்ணா, ஆணையிட்டு அழிய போகும் அண்ணனுக்கு, என் அண்ணனுக்கு இனி அனுதாபப்படுவதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? பிள்ளை வரம் வேண்டி போன பெண் தன் புருஷனையே இழந்த கதையாக
இறப்பில்லாத வர வேண்டி இன்று எமது அண்ணனையே இழக்கப் போகிறோமே அண்ணா. அடே தாரகா, இழப்பை கண்டு ஏனடா இப்படி புலம்புகிறாய்? அசுர குலத்தில் அழுகுரல் கேட்கலாமா? சூரனின் தம்பி பேதையை போல் பேதலித்து புலம்பலாமா? படிகளத்தில் ஒப்பாரி எதற்கடா? விலையில் நின்று வேடிக்கையை பார். கவலை வேண்டாம். தவம் வென்றது, யாகம் நிறைவு பெற்றது, என் மனமும் நிறைவு பெற்றது. ஈசனா, எம்பெருமான் ஈசனா எமக்கு காட்சி தந்தருளுவது பழகுகிறேன் சுவாமி. சூழ நாயகா, எங்கள் சூரபத்மனுக்கு ஏற்பட்ட கதியை பார்த்தீர்களா? கதியையும் விதியையும் வென்று விட்டான் சூரபத்மன். கவலை கொள்ளாதே. சூரபத்மன் தன் உயிரையை தானமாக தந்து தவத்தை பூர்த்தி செய்திருக்கிறான். இதோ இப்பொழுதே ஆகாய கங்கையை இந்த அக்னிகுண்டத்திற்கு வரவழைக்கிறேன். சாம்பலான சூரபத்மனை உடனே உயிர்ப்பிக்க செய்கிறேன். தாரகாசுரா, அதோ அங்கே பார், ஆகாய கங்கையின் நாற்பது. மகேஸ்வரா, வணங்குகிறேன் ஐயனே, வணங்குகிறேன். இந்த எளியவனின் தவத்திற்கு இறங்கி வந்து காட்சி அளித்தமைக்கு 1000 கோடி நன்றிகள் சுவாமி. நெருப்பே வடிவான நீலகண்டா, நெருப்பால் மறைந்த எம்மை நீரால் உயிர்ப்பித்த உம்மை எப்படி போற்றுவது புகழ்வது என்றே எமக்கு புரியவில்லை. புகழ்வது இருக்கட்டும் சூரபத்மா, உனக்கு என்ன வரம் வேண்டும்? முதலில் அதை கேள். எல்லாம் உள்ள ஈஸ்வரா, எங்கள் சித்தமெல்லாம் நிறைந்திருக்கும் சிவபெருமான், ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் கடவுளே, விஷ்ணு, பிரம்மன், இந்திரன் முதலான தேவர்கள் எவராலும் எங்களுக்கு மரணம் சம்பவிக்க கூடாது. பறவைகள், விலங்குகள், ஊர்வன, பரப்பனை என்று எந்த ஒரு விலங்கினங்களாலும் எங்களுக்கு அழிவு ஏற்படக்கூடாது. அது மட்டுமல்ல, தேவர்கள், முனிவர்கள் என்று அண்ட சராசரங்களிலும் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் வெல்லத்தக்க ஆயுதங்களும் எங்களுக்கு வேண்டும். சூரபத்மா, உன் எண்ணப்படியே அனைத்தும் வழங்கினோம். 1008 யாக குண்டங்கள் வைத்து தவம் செய்த காரணத்தினால் இன்று முதல் 1008 அண்டங்களையும் நீ அடக்கி ஆள்வாய். 108 யாக குண்டங்கள் வைத்து தவம் செய்த காரணத்தினால் 108 யுகங்கள் நீ அழிவின்றி ஆட்சி செய்வாய். அது மட்டுமின்றி எந்நேரத்திலும் நீ சென்று வர உனக்கு இந்திரஜாலம் எனும் தேர், சிங்க வாகனம் மற்றும் பாசுபதம் உள்ளிட்ட தெய்வ கடைகளங்கள் உமக்கு இருக்கும். அழியாத வஜ்ர யாக்கை இன்று முதல் உனக்கே உரியதாகட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கும் எக்காலத்திலும் எமது சக்தியின்றி வேறெந்த சக்தியாலும் உனக்கு மரணமில்லை என்று யாம் வரமளிக்கிறோம். தேவர்கள் இன்று முதல் உன்னை வணங்குவார்கள். இந்திரனே உன்னை உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பான். மன்மதன்
தன் மனதை குளிர்விப்பான். பெற்ற வரங்களை பிழையின்றி பயன்படுத்தி உற்ற முறையில் உயர்வடைக. எண்ணம் போல் வாழ்க, வளர்க, வெல்க. நன்றி நாகேஸ்வரன், மிக்க நன்றி. அசுரர் குலம் தழைக்க அளவற்ற வரங்களை வாறு வழங்கிய வள்ளலே, தங்களது ஆசியோடும் எங்களது குலகுரு சுக்கிராச்சாரியாரின் ஆலோசனைப்படியும் இனி எங்களது அசுரர் குலத்தின் அரசாட்சி அமர்க்களமாக தொடரும். நன்றி மகேஸ்வரா, மிக்க நன்றி. வணங்கி விடைகிறேன். நன்றி சர்வேஸ்வரா. நடந்து முடிந்து விட்டது பார்வதி பரமசிவன் திருமணம். இனி நடக்காது. தேவர்களின் கனவு ஒரு நாளும் பலிக்காது. அசுரர்களின் குலகுரு இந்த சுக்கிராச்சாரியார் உயிரோடு இருக்கும் வரை எதையும் நடக்க விட மாட்டார். சூரபத்மா, தாரகாசுரா, நீங்கள் விரைந்து செயலாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. செய்கிறோம். ஈசன் சக்தியால் தவிர வேற எந்த சக்தியாலும் மரணமில்லை என்ற வருத்தப்பட்ட நீங்கள் ஒன்றை மட்டும் மறந்துவிடக் கூடாது. நாம் எது நடக்காது, நடக்க கூடாது என்று நினைத்தோமோ அது நடந்தேறிவிட்டது. சிவனும் சக்தியும் ஒன்றிணைந்து சிவசக்தியாகி விட்டார்கள். அடுத்து விநாயகர் பிறப்பும் முருகன் பிறப்பும் நடந்தேறிவிட்டது. நம்முடைய வேதனையும் இப்பொழுது தொடங்கிவிட்டது. வேதனை ஏதும் இல்லை குருதேவா. இனி நமது சாதனைகள் நிச்சயம் தொடரும். இந்த சூரபத்மனையும் அவனது அசுர குலத்தையும் வேதனைப்படுத்தி பார்க்க இனி எவனாலும் முடியாது. எவன் பிறந்தாலும் எமக்கு கவலை இல்லை. உமக்கு வேண்டுமானால் கவலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அசுரர்களின் குலகுரு என்ற முறையில் உங்களுக்கு வர இருக்கும் நன்மை தீமைகளை பற்றி நான் தான் அதிகம் கவலைப்பட வேண்டியிருக்கிறது. சரி, அது போகட்டும். தேவர்களை அவமானப்படுத்தி அழைத்து ஒழிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தேனே, எமது வாக்கை நிறைவேற்றினீர்களா? குருவாக்கிற்கு மறுவாக்கு ஏது? அவர்களை பழிவாங்கும் படலம் எப்போதோ துவங்கிவிட்டது குருதேவா. பெற்ற வரங்களை வைத்து முற்றிலுமாக தேவர்களை அழித்து ஒழிப்போம். ஏற்கனவே இந்திரலோகத்திற்குள்ளேயே புகுந்து இந்திரனின் மகன் சயந்தனை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டோம் குருதேவா. சொர்க்கலோகத்தையே தகர்த்தெறிந்து விட்டு கேட்டதையெல்லாம் கொடுக்கும் கற்பக மரத்தையே கவர்ந்து வந்திருக்கிறோம் சுவாமி. குபேரனின் குபேரப்பட்டினத்தை தாக்கி முற்றிலுமாக கொள்ளையடித்து வந்திருக்கிறோம் குருதேவா. சிவனின் படைக்கலனான பாசுபத அஸ்திரத்தை பயன்படுத்தி அந்த அக்னி தேவனையே அடக்கி விட்டு வந்திருக்கிறோம். இவ்வளவு ஏன், எல்லோரையும் அழிக்கும் யமன் நகரத்திற்குள்ளேயே புகுந்து அந்த யமனையே வென்று வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாகலோகத்திற்குள்ளேயே சென்று அந்த ஆதிசேஷனையே அலற வைத்து விட்டு அமிர்தத்தை அப்படியே பறித்து வந்திருக்கிறோம் சுவாமி. அமிர்தம் என்ன? அந்த சராச்சரங்களில் இருக்கும் அனைத்துமே தற்பொழுது எங்கள் கையில் குருதேவரே. விஷ்ணுவின் சக்கராயுதமே என் கழுத்தில் தங்கமலையாக கிடைக்கிறது.
வாள் சுமந்த தேவர்களே நம் கட்டளைப்படி மீன் சுமந்து வருகிறார்கள் குருதேவா. சபாஷ் சபாஷ். சுமக்கிறார்களா? சுமக்கட்டும் சுமக்கட்டும். இத்தனை காலம் நமக்கு சுமையாக இருந்தவர்கள் சுமக்கிறார்களா? அற்புதம், ஆனந்தம், சரியான சவுக்கடி. சூரபத்மா, தாரகாசூரா, இப்பொழுது நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். உடனடியாக தேவசக்தியை வரவழைத்து உங்களுக்கென்று ஒரு அழகிய தலைநகரை உருவாக்குங்கள். அதற்கு வீர மகேந்திரபுரம் என பெயரிடுங்கள். அதனை சுற்றி நீயும் உன் தம்பிகளும் சுகமாக வாழ 8 நகரங்களை உருவாக்குங்கள். 8 திசைகளிலும் 8 நகரங்கள் எப்போதோ உருவாகிவிட்டது குருதேவா. நீங்கள் மனத்தில் நினைப்பதை ஒரு கணத்தில் செய்து முடிப்பான் இந்த சூரபத்மன். எமக்காக உருவாக்கப்படும் வீர மகேந்திரபுரத்தின் 8 திசைகளிலும் யமபுரம், இமயபுரம், இலங்காபுரம், நீலபுரம், அவுணபுரம், சுவேதபுரம், வாமபுரம், பதுமபுரம் என்ற 8 நகரங்கள் எப்போதோ உருவாகிவிட்டது குருதேவா. 8 நகரங்கள் மட்டுமல்ல குருதேவரே, மேருமலையின் தென்பகுதியில் எனக்காக மாயாபுரம் என்கின்ற மகத்தான நகரமும், அடுத்த அண்ணன் சிங்கமுகனுக்கு அசுரபுரம் என்கின்ற அற்புதமான நகரத்தையும் உருவாக்க சொல்லி அண்ணன் சூரபத்மன் தேவசிற்பிக்கு எப்பொழுதோ கட்டளையிட்டு விட்டார்கள். கட்டளையிட்டால் மட்டும் போதாது, காரியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். தேவசக்தி உங்களுக்கென்று அழகிய நகரை நிர்மாணித்த பிறகு தேவசக்தியின் ஒரே மகளான பதும கோமலை சூரபத்மன் மணமுடிக்க வேண்டும். தேவர்கள் கதிகளங்க, அண்டங்கள் நடுநடுங்க, அழிவும் அக்கிரமும் அடுக்கடுக்காக அரங்கேற வேண்டும். அவை முறையாக நடக்கின்றனவா என்பதை கண்காணிக்க 6 அமைச்சர்களை நியமிக்கப்பட வேண்டும். 6 அமைச்சர்கள் தேவர்களின் அழிவு வேலைகளை கண்காணிப்பதற்காகவே ஏற்கனவே நியமிக்கப்பட்டு விட்டார்கள் குருதேவா. எங்கள் குருநாதர் என்ன நினைப்பார், எதை செய்ய சொல்வார் என்பது இந்த சூரபத்மன் அறியாததா என்ன? எல்லாமே தங்கள் எண்ணப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. கவலை வேண்டாம். துர்குணன், துன்முகன், தர்மகோபன், சங்கபாலன், வக்ரன், மகிடன் என்ற 6 அமைச்சர்கள் தேவர்களை கொடுமைப்படுத்தும் பணிகளை கண்காணிப்பதற்காகவே நியமிக்கப்பட்டு விட்டார்கள் குருதேவா. அருமை அருமை. சூரபத்மா, அமைச்சர்களை நியமித்தால் மட்டும் மறுபடி முடிந்து விடவில்லை. நீ அசுரர்களின் தலைவனாக 1008 அண்டங்களை அடக்கியாள மன்னனாக முடிசூட்டிக் கொள்ள வேண்டும். மேலும் அந்த பிரம்மனை உனக்கு உடனிருந்து முடிசூட்ட வேண்டும். தாரகாசூரா, முருகன் வளர்ந்து இப்பொழுது பெரியவனாகிவிட்டான். அவன் திருமணம் நடப்பதற்கு முன்பாகவே சூரபத்மனுக்கு நாம் முடிசூட்டுடன் நடக்க வேண்டும். அதனால் அந்த பிரம்மன் எங்கிருந்தாலும் உடனடியாக ஜெயித்து வாருங்கள். அப்படியாகட்டும். மங்களம் உண்டாகும். இமகிரி நின்ற இறையே வருக, உமா மகேஸ்வரன் குமரா வருக, அசுரனை வென்ற அருமுகா வருக, அஞ்சேல் என்ற ஐயா வருக, இமகிரி நின்ற இறையே வருக, உமா மகேஸ்வரன் குமரா வருக, அசுரனை வென்ற அருமுகா வருக, அஞ்சேல் என்ற ஐயா வருக. வெற்றி வெற்றி. அசுரர்களை அழித்து தேவர்களை காக்க வந்த வேலவா முருகா, எம்பெருமான் ஈசனால் தங்களுக்கு துணையாக அனுப்பப்பட்ட வீரசிவ
வெற்றி வெற்றி என்று வீர முழக்கமிட்ட வீரபாகு உற்ற நண்பனாய் உடனிருந்து எமக்கு உதவ வந்த உமக்கு என்றுமே வெற்றிதான். வாழ்க நலமோடும் வாழ்க வளமோடும். வடிவேலன் இருக்கையில் வளத்திற்கென்ன குறைச்சல்? கந்தா, கடம்பா, கதிர்வேலா, ஞானப்பண்டிதா, சண்முகா, சரவணா, சுவாமிநாதா, செந்தில்நாதா, முருகா, உன்னை எந்த பெயர் சொல்லி அழைத்தாலும் என் நெஞ்சமெல்லாம் திகழ்கிறது. பொதுவாக ஒரு குழந்தை பிறந்த பிறகுதான் பெயர் வைப்பார்கள். ஆனால் பிறக்கும் போதே முருகன் என்ற பெயரோடு பிறந்த ஒரே குழந்தை தாங்களாகத்தான் இருக்க முடியும். முருகன் என்ற பெயரோடு மட்டுமா பிறந்தேன்? அமரர்களுக்கு ஆறுதல் அளிக்கவே ஆறுமுக கடவுளாகவும் நாம் அவதரித்தோம். தாங்கள் அவதரித்த விதமே ஆச்சரியம் அளிக்கிறதே. தங்கள் தந்தையா ஈசனின் நெற்றிக்கல்லிருந்து புறப்பட்ட அக்னி பொறிகள் முதலில் கங்கையில் சேர்க்கப்பட்டதால் காங்கேயன் என்ற பெயர் பெற்றீர்கள். பிறகு கங்காதேவி அந்த அக்னி பொறிகளை எடுத்து சென்று சரவண பொய்கையில் சேர்த்ததால் சரவணன் என்ற பெயரும் பெற்றீர்கள். இப்படி அத்தனை பெயர்கள் பெற்றிருந்தால் என்ன, அத்தனையும் முருகா என்ற ஒரு சொல்லுக்கு ஈடாகுமா? முருகா சிறுவனாக இருந்த போதே சிங்கத்தின் மீதும் யானையின் மீதும் அமர்ந்து சவாரி செய்த வீர பிறவி அல்லவா தாங்கள்? வீரபாகு, விஸ்வேஸ்வரனின் பிள்ளைக்கு வீரம் எப்படி இல்லாமல் போகும்? வீரம் இருப்பதால் தானே சூரனை சம்ஹாரம் செய்ய எனது தந்தையார் என்னை இங்கே அனுப்பியிருக்கிறார். உங்களை மட்டும் அனுப்பினார், உம்மோடு என்னையும் அல்லவா அனுப்பியிருக்கிறார். உமக்கு பணியாற்றும் வாக்கியத்தை எமக்கு அளித்ததோடு 11 ருத்ரர்களை படைத்து படைவீடு சென்று வா என்று விடை கொடுத்தல்லவா அனுப்பியிருக்கிறார் ஈசன். ஈசன் இட்ட கட்டளை நிறைவேற்றும் நேரம் வந்துவிட்டது. செந்தூர் வந்தாகிவிட்டது. இனி செயல்பாட்டில் இறங்க வேண்டிய காலமும் வந்துவிட்டது. காலம் இப்போது கண்ணன் பக்கமே நிற்கிறது. காற்று தற்போது கடம்பன் பக்கமே வீசுகிறது. கருணை கடலாம் கார்த்திகேயன் இனி தைரியமாக போரை துவங்கலாம். முருகா, தாங்கள் என்ன சாதாரணமானவரா? பிரணவ மந்திரத்தை மறந்துவிட்ட பிரம்மனையே சிறையில் அடைத்து பெருமை பெற்றவராயிற்றே. தந்தைக்கே மந்திரம் சொன்ன தகப்பன் சாமி ஆயிற்றே தாங்கள். தங்களால் முடியாதது என்று எதுவும் இல்லை. இருப்பினும் தாங்கள் இந்த வீரபாகுவை அனுப்பினால் அந்த சூரனின் கதை முடித்து திருப்புவேன். கதை முடிப்பது பெரிதில்லை வீரபாகு, அவசரம் வேண்டாம். ஒவ்வொரு மனித வாழ்வும் சந்திரனை போன்றது. வளர்பிறை என்று ஒன்று இருந்தால் நிச்சயம் தேய்பிறையும் இருக்கும். இப்பொழுது சூரனுக்கு தேய்பிறை காலம் துவங்கிவிட்டது. முருகா, சூரனுக்கு தேய்பிறை காலம் துவங்கிவிட்டது என்று தாங்கள் தான் கூறுகிறது. ஆனால் சூரன் தேவர்களை கொடுமைப்படுத்துவது இப்போதுதானே அதிகரித்திருக்கிறது. அனைத்து அன்னங்களையும் ஆள வேண்டும் என்று வரம் பெற்ற சூரன் அதை விடுத்து அனைத்து தேவர்களையும் அழித்து ஒழிக்கும் ஆசையோடும் ஆணவத்தோடும் அல்லவா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆசையும் ஆணவமும் அழிவிற்கும் முதற்படிகள். அது இன்னும் சூரனுக்கு தெரியவில்லை போலும். அன்று சூரன் தேவைக்கு ஆசைப்பட்டது கூட தவறல்ல. ஆனால் இன்று தேவைக்கப்பட்டதெல்லாம் ஆசைப்பட ஆரம்பித்து விட்டான் சூரன். பரன் மீது ஏறிய பிறகு ஏணியை தள்ளிவிட்ட கதையாக எமது தந்தை சிவனிடம் வரம் பெற்ற பிறகு அந்த சிவத்தையே அலட்சியப்படுத்த ஆரம்பித்து விட்டான் சூரன். அலட்சியம் மட்டுமா படுத்துகிறார்? லட்சியமே என்று தேவர்களை எல்லாம் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார். முருகா, சூரனுக்கு குரங்கின் கையில் கொல்லிக்கட்டையை கொடுத்தது போல் ஈசன் ஏகப்பட்ட வரங்களை வாரி வழங்கிவிட்டார். அதனால்தான் அவன் இப்போது ஒரே அடியாக கூத்தாடி கொண்டிருக்கிறான். ஆடட்டும் ஆடட்டும், அவன் ஆட்டத்தை அடக்கத்தானே இந்த ஆறுமுகன் அவதரித்திருக்கிறான். வரம் கொடுத்த தந்தை தரந்தாழ்ந்து நடக்கும் சூரனுக்கு ஒரு நாளும் உதவ மாட்டார். சிவபக்தனே ஆனாலும் சீர்கட்டிய நிலைகட்டு நடக்கும் போது சீரழிந்து சிறப்பிழந்து விழுந்துதானே ஆக வேண்டும். குலதெய்வமே ஆனாலும் கொடுமைக்கு துணை போகுமா என்ன? எப்படி துணை போகும்? அப்படி துணை போவதாக இருந்தால் சூரனை அழித்து விட்டு வா என்று நம்மையே அனுப்ப வேண்டும். முருகா, குலத்தலைவே ஆகுவாம் குணம் என்று சொல்வார்கள். சூரன் தன் குணத்தை காட்டிவிட்டார். இனி நாம் நம் குணத்தை காட்ட வேண்டும். வழிமாறி செல்லும் சூரனுக்கு சரியான வழி செல்ல சற்று சந்தர்ப்பளிப்போம். தேவர்களை விடுதலை செய்ய சொல்லி எச்சரிப்போம். எச்சரிக்கையை ஏற்காத பட்சத்தில் முருகா, அப்போதும் இந்த வீரபாகுவின் கைகளை கட்டி போடாதீர்கள். தீயவர்களை அழிப்பதும் தூயவர்களை காப்பதும் தெய்வத்தின் கடமை அல்லவா? அந்த கடமையை இந்த வீரபாகு
தங்களின் சார்பாக செய்ய அப்போது என் கையில் உள்ள கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விடுங்கள். வீரபாகு, நான் என்ன அவிழ்த்து விடுவது? நீயே உனக்கு இஷ்டப்படி காரியம் மாற்றலாம், போதுமா? மிக்க நன்றி முருகா, மிக்க நன்றி. ஆம், கெடுப்பாரை தெய்வம் நின்று கெடுக்கும், நின்று கொல்லும் என்ற வார்த்தையை மெய்ப்பிப்போம். அதுவரை தாங்க சொன்னது போல் என்ன நடக்கிறது என்பதை அமைதியாக கவனிப்போம். அமைதியா? அமரர்களுக்கா? ஈஸ்வரா, இப்பொழுது எனது மனக்கண்ணில் என்ன தோன்றுகிறது தெரியுமா? போத்தோம் நிலம் நலம் வந்துவிட்டது. அந்த நாள் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். எதிர்காலத்தில் நீயே தூது சென்றாலும் அந்த சூரபத்மன் திறந்த போவில்லை என்று என மனக்கண்ணில் தோன்றுகிறது. உடனே சூரசம்காரத்துக்கு ஏற்பாடு செய். இதுவே விதி. வெற்றிவேல் வீரவேல். போர் துவங்க போகிறது. அசுரரினம் வீழப் போகிறது. அமரரினம் வாழப் போகிறது. போர் முகம் காண தேரேறி செல்லவிருக்கும் வேலவா, இந்திரனின் மகள் தேவயானியின் பணிவான வணக்கங்கள். அசுரர்களை கொன்று சூரனை வென்று சூர சம்ஹார புரியில் இருக்கும் கந்தா, கார்த்திகேயா, கடம்பா, கதிர்வேலவா, உங்களுக்காகவே காத்திருக்கிறாள் இந்த தேவயானை என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். களத்தில் இருந்து நீங்கள் வெற்றியோடு திரும்பி வர தங்களை கரம் பிடிப்பதற்காக சரவண பொய்கையில் தவம் இருப்பாள் இந்த தேவயானை. முருகா சரணம். தேவயானே, உனது எண்ணம் நிச்சயம் நிறைவேறும். போர் முடிந்து ஊர் திரும்பிய பின் நமது திருமணம் முறைப்படி நடக்கும். ஆனால் ஆனால் என்ன சுவாமி, ஏன் இந்த தயக்கம்? சொல்லுங்கள், உங்கள் தயக்கத்திற்கு காரணம் எது? யார்? தயக்கம் ஒன்றும் இல்லை. தவறான வாக்குறுதி தந்துவிட்டார் உனது தந்தை இந்திரன். முருகா, முழு முதற் கடவுளே, எமது தந்தை அப்படி என்ன தவறான வாக்குறுதியை தந்துவிட்டார்? தயவு கூர்ந்து விளக்கமாக கூற வேண்டும். சுருக்கமாகவே கூறுகிறேன் கேள். போரிலே வென்று வரும் காளையருக்கு மன்னனாக இருந்தால் ஒரு நாட்டின் ஒரு பகுதியோ அல்லது ஒரு ஊரையோ பரிசாக தருவார்கள். மக்களாக இருந்தால் பொன்னையும் பொருளையும் பரிசாக தருவார்கள். ஆனால் உன் தந்தை இந்திரனோ என்னையே பரிசாக தருகிறேன் என்றார். மனம் முகந்து மகளையே மனம் முடித்து தர சம்மதித்திருக்கிறார். இதில் தவறொன்றும் இல்லையே. நானும் தவறு என்று சொல்லவில்லையே. வெற்றிக்கு பரிசாக கொடுப்பதற்கு பெண் என்ன பணைய பொருளா? சக்தியின் வடிவமான பெண்மைக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டாமா? எனது மதிப்பும் மரியாதையும் எந்த விதத்திலும் குறைந்து போய்விடவில்லை. எனது சம்மதத்துடன் தான் தந்தையார் இப்படி ஒரு உறுதிமொழியை உங்களுக்கு வழங்கி இருக்கிறார். சூரர்களை வென்று தேவர்களை காப்பாற்றினால் என்னையே தங்களுக்கு தருகிறேன் என்று எம் தந்தை இந்திரன் கொடுத்த வாக்குறுதியினால் ஓர் இனமே காப்பாற்றப்பட போகிறது. அல்லவை அழிந்து நல்லவை வாழப் போகிறது. நல்ல மனிதர்களுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல செயல்களுக்கும் என்றுமே அழிவில்லை. தேவயானை, உன் அன்பு சிறக்கட்டும், ஆனந்தம் நிலைக்கட்டும். நான் போருக்கு புறப்படும் நேரம் வந்துவிட்டது. பிறகு மணமேடையில் சந்திப்போம். எனக்கு விடை கொடு. இப்பொழுதும் அப்பொழுதும் இனி எப்பொழுதுமே கந்தனுக்கே வெற்றி. கரம் கூப்பி விடைபெறுகிறேன். ஓம் சரவணபவ. அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம், அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் நமச்சிவாய. எமது தந்தையார் ஈசனின் அருளாலும் தாயார் பார்வதி தேவியாரின் அருளாலும் எனது தம்பி முருகனின் வரலாற்றில் முதற் பகுதி இனிதே நிறைவடைந்தது. சிவனிடம் வரம் பெற்ற சூரபத்மன் பெற்ற வரத்தை உற்ற முறையில் பயன்படுத்தாமல் தேவர் இனத்தையே அழிக்கவும் தேவர் இன பெண்களை மானபங்கப்படுத்தியும் சிவனின் கோபத்திற்கும் எமது அன்னை பார்வதி தேவியாரின்
கோபத்திற்கும் ஆளானான். எமது சக்தியால் அன்றி வேறு எந்த சக்தியாலும் உனக்கு மரணமில்லை என்று எமது தந்தை சிவபெருமான் சூரனுக்கு வரமளித்தபடியால் தேவர்கள் வேண்டுகோளை ஏற்று தமது நெற்றிக்கண்ணிலிருந்து புறப்பட்ட தீப்பொறிகள் மூலம் பொற்றாமரை குளத்திலே தமது சக்தியாகவே ஆறுமுகனை அவதரிக்கச் செய்தார். குளத்தில் தாமரை மலர்களில் தவழ்ந்த குமரன் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு பிறகு அசுரனை வதம் செய்ய அன்னையிடம் சக்தி வேலினை பெற்றார். முடிவிலே செந்தூரிலே படைவீடு அமைத்து வீரபாகுவை தூதாக அனுப்பி அசுரர்களை எச்சரிக்கை செய்தார். அப்போதும் அசுரர்கள் அடங்காத காரணத்தினால் போர் மூண்டது. முதல் நாள் போரிலே சூரனின் தம்பி தாரகாசுரனை வென்று, மறுநாள் போரிலே சிங்கமுகனை வென்று, அடுத்து சூரபத்மன் மகன் பானுகோபனையும் வென்று, முடிவிலே சூரனையும் வென்று சேவலாகவும் மயிலாகவும் அரவணைத்துக் கொண்டார். சூரபத்மனை வென்ற முருகனுக்கு தனது மகள் தேவயானையை பரிசாக தந்து மனம் முடித்து வைத்து விட்டான் தேவேந்திரன். இங்கேதான் எனது தம்பி ஆறுமுகனின் அடுத்த பாகம் துவங்குகின்றது. இனி வள்ளி திருமணம் இனிதே நடக்க வேண்டும். அடுத்து வள்ளி திருமணம் நடக்க இருக்க. கடம்பா, கார்த்திகேயா, கதிர்வேலா, சண்முகா, சரவணா, சுப்பிரமணியா, வேலவா, வேடவர்குல அரசி வள்ளி உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறார். முருகா, சூரசம்காரம் முடிந்தது. இப்பொழுது நீங்கள் தெய்வயானையை மனம் முடித்து வீரத்தின் விளைநிலமாக வெற்றியின் திருமகனாக மனக்கோலம் கண்டிருக்கின்றீர்கள். முருகா, உங்களை அடையவே இப்பிறவில் இந்த வள்ளி இங்கு காத்து கொண்டிருக்கின்றார். சண்முகா, சரவணா, பலம் நிறைந்த தொண்டை நாட்டில் மேல்பாடு என்னும் ஊருக்கு அருகில் வள்ளிமலை என்ற மலை உள்ளது. அதன் அருகில் சீரூர் என்னும் ஊரிலே காட்டிற்கு அரசனாக திகழும் எமது தந்தையார் நம்பிராஜன் மாபெரும் சிவபக்தர். காட்டிலே வள்ளி கிழங்குக்கும் வள்ளி கொடுக்கும் நடுவிலே குழந்தையாக என்னை கண்டெடுத்து தான் பெற்ற மகளாகவே பாசத்தோடு பார்த்து பார்த்து வளர்த்து வருகிறார் எனது தந்தையார் நம்பிராஜன். முருகா, எமது தந்தையாரின் கட்டளை ஏற்று எங்கள் வேடவக்குல கடமைப்படி இந்த கானகத்திற்கு திணைப்பணங்களை காவல் காக்க எனது தோழியருடன் நான் இங்கு வந்து உள்ளேன். இது எனது கடமை. ஆனால் குமரா, உன்னை மணப்பது எமது உரிமை. இதோ வள்ளி திருமணத்திற்கான வழிமுறைகள் துவங்கிவிட்டன. விரைவிலேயே தாங்கள் வள்ளி தெய்வயானை சமேதராக காட்சியளிக்கும் காலம் எட்டத்தில் இல்லை, எட்டத்தில் தான் இருக்கின்றது. ஓம் முருகாசனம். தளபதி, இன்று பிரதோஷம், ஈசனை வழிபட ஏற்ற நாள். இன்று ஈசனிடம் வேண்டியதெல்லாம் கிடைக்கும், நினைத்த காரியம் நிறைவேறும். இந்த நம்பிராஜனும் இந்த ஈசனை நம்பிதான் இருக்கின்றேன். அப்படி என்ன பிரபு மனதில் நினைத்திருக்கிறீர்கள்? இந்த வள்ளிமலையும் அதை சுற்றி இருக்கும் அடர்ந்த கானகமும் தங்களின் கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது. இந்த காற்றுக்கே ராஜாவான தாங்கள் சிவபெருமானிடம் இன்னும் என்ன கேட்கப் போகிறீர்கள்? எம்பெருமான் ஈசனிடம் கேட்கவும் வேண்டவும் எத்தனையோ இருக்கின்றது தளபதியாரே. இருப்பினும் எனது முதல் வேண்டுகோள் என்ன தெரியுமா? நம் வேடர் குல வழக்கப்படி திணைப்புணத்தை காவல் காக்க சென்றிருக்கும் எனது மகள் வள்ளிக்கு விரைவிலேயே திருமணம் நடைபெற வேண்டும். அவளுக்கு வாய்க்க இருக்கும் மணாளன் ஞானத்தின் பிறப்பிடமாக, அறிவின் இருப்பிடமாக, வீரத்தின் விளைநிலமாக, வெற்றி திருமகனாக, அழகின் மறு உருவமாக, ஆற்றல் நாயகனாக இருக்க வேண்டும் என்பதே எனது ஆசை, கனவு எல்லாமே. நிச்சயம் உங்கள் ஆசை நிறைவேறும், கனவு பலிக்கும்,
ஆனால் இத்தனை அதிசயத்தக்க அற்புத குணங்கள் அமையப்பெற்ற ஒரு மாப்பிள்ளை நமது வள்ளிக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த ஈசனின் கடைக்கண் பார்வை தங்கள் மீது பட வேண்டும். அதற்காக தானே ஒவ்வொரு பிரதோஷ வேளையிலும் லிங்க வடிவான எம்பெருமான் ஈசனை தொடர்ந்து வணங்கி வருகின்றோம். சரி, மாலை நேரமும் ஆகிவிட்டது, பிரதோஷ வேளையும் தொடங்கிவிட்டது. வா, சிவலிங்கத்தை பூஜிப்போம். அல்லி, அல்லி, எங்கே சென்றாள் இவள்? எனது உயிர் தோழி அல்லி எங்கே சென்றிருப்பாள்? இவளை நம்பித்தானே எனது தந்தையார் நம்பிராஜன் இந்த கானகத்திற்கு அனுப்பி வைத்தார். அல்லி, அல்லி, எங்கே? வந்துவிட்டேன் இளவரசி. காட்டரசி வள்ளிக்கு இந்த அல்லியை ஒரு கணம் கூட பிரிந்திருக்க முடியாதோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. சற்று நேரம் உன்னை காணவில்லை என்று நான் கவலைப்பட்டேன். காட்டில் சிங்கம், புலி, கரடி என்று பல மிருகங்கள் இருக்கின்றன. அவற்றிடம் நீ இங்கு தனியாக மாட்டிக்கொண்டாயே என்று நான் சற்று கவலைப்பட்டேன். அவ்வளவுதான். அந்த கவலையெல்லாம் வேண்டவே வேண்டாம் வள்ளி. உன் தோழி வில் வித்தை, வாள் வித்தை அனைத்தையும் கற்றவள் என்பதை மறந்து விடாதே. மிருகங்கள் தான் என்னை கண்டு பயந்து ஓட வேண்டுமே தவிர ஒரு நாளும் இந்த அல்லி பயந்து ஓடி வரமாட்டார். ஏனென்றால் நான் வீரத்தின் விளைநிலமான காட்டுராணி வள்ளியின் தோழி அல்லி அல்லவா? அல்லி, உனக்கு நெஞ்சு தைரியம் சற்று அதிகம்தான். ஆனால் இந்த காட்டில் மிருகங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அவற்றிடம் நீ தனியாக மாட்டிக்கொண்டால் அங்கு வீரம் மட்டும் போதாது, வீரத்துடன் கலந்த விவேகமும் வேண்டும். புரிந்ததா? புரிந்தது வள்ளி. கானகத்தின் இயற்கையை ரசித்தபடி சற்று தொலைவு உங்களை பிரிந்து நடந்து சென்றது தவறா? அப்பப்பா, அதற்காக அடுக்கடுக்காய் இத்தனை கேள்விகளா? அல்லி, கேள்விகள் கேட்பதில் தவறில்லை. பெண்களின் வாழ்க்கை விடை தெரியாத கேள்விக்குரிய ஆகிவிடக் கூடாது என்பதனால்தான் உன்னை இத்தனை கேள்விகள் கேட்டேன். இந்த காட்டிலே வேட்டையாட எத்தனையோ இளைஞர்கள் வருகின்றார்கள். அவர்களின் கண்ணில் நீ தனியாக பட்டுவிட்டால், நடக்கக்கூடாது ஏதேனும் நடந்துவிட்டால், உனது பாதுகாப்பு என் கையில், எனது பாதுகாப்பு உன் கையில். இதை சொல்லித்தானே எனது தந்தையார் நம்பிராஜன் இந்த கானகத்திற்கு அனுப்பி வைத்தார். அனுப்பிய பின் தவறொன்றும் நடந்து விடவில்லையே. இனியும் நடக்காது என்று நிச்சயம் நம்புங்கள். நாம் இருவரும் இரண்டு பெண் சிங்கங்கள். நம்முடன் விளையாட எந்த நரிகளுக்காவது தைரியம் இருக்கிறதா என்ன? நீ சொல்வதும் சரிதான். நமது வீரமும் விவேகமும் நெஞ்சு தைரியமும் இந்த கானகம் முழுவதும் அறிந்ததுதான். ஆனால் சற்று நேரம் உன்னை காணவில்லை என்றதும் நான் பதட்டப்பட்டு விட்டேன். அவ்வளவுதான். அல்லி, அங்கே பார், யாரோ ஒரு முனிவர் நம்மை நோக்கி வருவது போல் தெரிகின்றது. சரி, அவர் யார் என்பதை நான் தெரிந்து வருகின்றேன். நீ பறவைகள் திணைகளை நாசம் செய்யாமல் பார்த்துக்கொள். சரியா? சென்று வருகிறேன். சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டர் புதவும் செங்கதி மேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டர் புதவும் செங்கதி மேலும். இதுவரை நீங்கள் கண்டுகளித்தது புதுவை அரசு கலைமாமணி எம்.எஸ். ராஜாவின் திருமுருகன் திருக்கல்யாணம் நாடகம். வாய்ப்பு வழங்கிய தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறைக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி, நன்றி, நன்றி.